கிச்சன் வந்து ஸ்வைப் பண்ணக்கூடியது. கிச்சனில் வந்து டைல்ஸு, கிரானைட்டு, மேம் ஈவன் கீழே ஏதாவது அந்த ஈவன் கீழே ஏதாவது தண்ணி கொட்டிடுச்சுன்னா கூட நீங்களாம் வந்து குழந்தைங்க வீட்டில் இருக்கிற இடத்துல ஏதாவது ஒன்று கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தொடச்சிங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். கண்ணு வாட்டர் பாட்டில் எடுத்து கொடு, ஒரு தண்ணி வச்சு நம்ம அதை ஒரு கட் பண்ணி கொடுங்க. கட் பண்ணுங்க, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல அதை ஒன்று கொடுங்களேன், ரோலை கட் பண்ணி கொடுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுக்குறேன், நிறைய பேர் இதில் கொடுக்குறாங்க, நானும் கொடுக்கலான்னு நினச்சேன், பட் இருந்தாலும். ஸோ மைக்ரோசாஃப்ட் ரோலு இதில் 5 கலர் இருக்குது, எல்லா கலருமே சூப்பராக இருக்கும் மேம். சரிங்களா, கொடுங்க. அந்த ரோல் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம்லங்க, ரோலையும் எடுத்துகிட்டு வாங்க, டேர் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் மேம், வேறு லெவலில் இருக்கும். கீழே எவ்வளோ தண்ணி கொட்டினாலும் சரி, நீங்கள் இந்த டவலை அந்த ரோலை ஒன்று போட்டிங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே தண்ணி இழுத்துடும். தண்ணி இழுக்கிறது மட்டும் கிடையாது, கிரானைட்டாக இருந்தாலும் டைல்ஸாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கரை உள்ள பொருளாக இருந்தாலும் நீங்கள் அதில் தொடச்சிங்கன்னா பளிச்சுன்னு வந்துடும். இதான் மேம் ரோலு. ஸோ இந்த மாதிரி ரோல் இருக்கும், இந்த மாதிரி டேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி டேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது எவ்வளோ இது இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கொஞ்சோடு தான் கழிச்சா 3 இருக்குது. நான் எடுத்து அடிக்க கூட வச்சுக்கிறேன், ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கண்ணாடி 2 டசன் 24 பீஸ் இருக்குது மேம். இதில் வந்து 24 பீசஸ் இருக்குது மேம். ஓகேங்களா, இந்த ஒரு ரோலுக்கு 24 பீசஸ் இருக்கும். இப்போ தண்ணி பாருங்கள், இந்த இடத்துல கூட இந்த தீப்பாயை கூட கொஞ்சம் அழுக்கு இருக்குது. ஸோ நான் இதை பாருங்கள், தண்ணியை கொட்டி துடைக்கிறேன், அப்படியே அவ்வளோ தண்ணி எடுத்துரும். தண்ணி ஊற்றுற பாருங்களேன், தெரியுதுங்களா மேம்? கிளாஸ் எல்லாம் அப்படி பளிச்சுன்னு ஆயிரும் மேம். இப்போ இந்த இடத்துல இவ்வளோ தண்ணியை கொட்டிக்கிட்ட பார்த்தீங்களா? ஸோ இங்கே பாருங்க, எல்லா தண்ணியும் அப்படியே உறிஞ்சிடும், நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ சுத்தமாயிரும், ஃபுல்லாக பளிச்சுன்னு ஆயிரும். எல்லா தண்ணியும் பாருங்கள் இது இழுத்துரும். ஸோ துடைக்கிறதுக்கு, வாஷ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து எத்தனை முறை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 20-30 தடவை யூஸ் பண்ணலாம். இதை ஒரு டவல் எடுத்தீங்க அப்படின்னா 1 வீக்கு 15 நாள், மேக்ஸிமம் 2 வாரத்துக்கு யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ண மட்டும் கிடையாது, நீங்கள் யூஸ் பண்ணி எப்படி கிச்சனில் வந்து டெய்லியும் யூஸ் பண்ணிவிட்டு பாத்திரங்கள்லாம் கழுவி வைக்கிறீங்களோ அதே மாதிரி இதையும் ஒரு அந்த சிங்க்லேயே என்ன பண்ணிடலாம், நீங்கள் வெசல்ஸ் இதுலேயே என்ன பண்ணிக்கலாம், வெசல்ஸ் பைப்லேயே அழகாக கொஞ்சம் அந்த லிக்விடையும் விட்டு இப்படி ஒரு கசக்கிட்டு பிழிஞ்சிட்டு நல்லா அந்த பைப் மேலேயே போட்டிங்கனாலும் சரி, அல்லது நம்ம வீட்டு கிச்சனில் இந்த இதில் போட்டிங்கனாலும் சரி, அடுத்து நீங்கள் கிச்சனுக்கு போகிறதுக்குள்ளே இது அப்படியே பளிச்சுன்னு ஆயிரும். ஸோ மேடு வச்சுக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்மளே தான் யூஸ் பண்ணுறோம்னாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு ரோல் வந்து 320 rupees தான். ஓகேங்களா. இதில் சின்ன ரோலும் இருக்குது, இதில் பாதி சைஸ் இருக்கக்கூடிய சின்ன ரோலும் இருக்குது. ஆனால் நம்ம கொடுக்கக்கூடியது எப்பவுமே 12 பீஸ் இருக்கிற ரோல் இருக்குது. அதுவும் இதே ரேட்டுக்கு நம்ம ரேட்டு கொடுக்குறாங்க. பட் அப்படி கிடையாது, நம்ம எப்போ கொடுத்தாலும் சூப்பரான ஒரு குவாலிட்டி, நல்ல ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கும். இது 24 பீசஸ் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ரோல் ஒன்லி 320 rupees மட்டுமே. ரோல் எடுப்போம், இந்த ரோல் ஒன்லி 320 rupees மட்டுமே. இங்கே பாருங்கள், இங்கேயே காஞ்சிருச்சு, எப்படி காஞ்சிச்சு பாருங்களேன். ஸோ இதை என்ன பண்ணலாம், நம்ம அலசி காய போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லி ரீயூசபிள் கூட அப்படியே போடும். ஸோ இத்தனை கலர்ஸ் இருக்குது. ஓகேங்களா மேம். உங்கள் வீட்டில் பொண்ணுங்களுக்கு வீட்டு யூஸ்க்கு கண்டிப்பாக வீட்டில் ஒன்று வாங்கி வைங்க. பூஜை ரூமு, அந்த கண்ணாடி ஐட்டம் எல்லாத்துக்குமே சரியாகும். கண்ணாடி மட்டும் கிடையாது மேம், எல்லாத்துக்குமே, ஃப்ரிட்ஜுக்கு, வாஷ் பேஷனுக்கு, டைல்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் இப்போ கிச்சனுக்கு அந்த மிக்சிக்கு பின்னாடி கிரைண்டர் கழுவும் போது கிரைண்டர்லாம் இது பண்ணிடுறது, கீழே கிரானைட்டில் ஏதாவது மாவு தோண்டும் போது கீழே பட்டுச்சுன்னா கூட நீங்கள் இதை போட்டு தொடச்சிங்கன்னு வச்சிங்களேன், சும்மா ஒரு லிக்விட் போட்டு தொடச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். நீங்கள் இது மட்டும் கிடையாது, நீங்கள் சும்மா அதை தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம நல்லா பிழிஞ்சி அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா அந்த கிரானைட்டு டைல்ஸ்லாம் துடைக்கிறது இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை தொடச்சி எடுத்தீங்கன்னா டைல்ஸ் அப்படியே புதுசாக எப்படி ஒட்டினீங்களோ அந்த மாதிரி இருக்கும். சூப்பராக அப்படி இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட நான் வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு 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 எத்தனை பண்ணி கொடுத்துருக்குறோம், ஒரு 6 பாக்ஸ் 7 பாக்ஸ் சோல்டு ஆயிடுச்சு மேம். இதுவுமே இப்போ சோல்டு ஆக போகுது, அடுத்து போட்டுட்டேன் நான். சரிங்களா. ஸோ அப்படி ஒரு குவாலிட்டியான ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. இந்த ஒரு ரோல் ஒன்லி 320 rupees மட்டுமே. ஓகே.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் கிட்ட. இப்போ எல்லாமே நம்ம ட்ராவலுக்கு போவோம் ஓகேங்களா, குழந்தைங்கள வெக்கேஷனுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போவோம். ஸோ அதுக்கு நம்ம போகிற பக்கமெல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா பர்ஸோ இதை வைக்க முடியாது. இதில் என்னென்னா பேஸ்ட்டு ஒரு ப்ரஷ் அப்படியே நீளமாக வச்சுக்கலாம். ஸோ நம்ம எங்கேயாவது வெளியில் போய் குளிக்க போகும்போது என்ன பண்ணிக்கலாம்னா தனியாலாம் எங்கும் அதுக்கு தனியாக பாக்ஸ் அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போக தேவையில்ல. இதுவும் வாட்டர் ப்ரூஃப் தான், இது வாட்டர் ப்ரூஃப் தான். இதில் நீங்கள் தண்ணி ப்ரஷ் எந்த ஈரத்தோடு கொட்டினாலும் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் கூட தண்ணி கீழே வராது. இதில் வந்து சோப்பு, ஷாம்பு, ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு வச்சே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ப்ரஷ் வச்சாலும் நீளமான ப்ரஷ் வச்சாலும் இதிலே வச்சுக்கலாம். சீப்பு, நம்முடைய மேக்கப் திங்ஸ் எல்லாமே இதில் வச்சுக்கலாம். ஒன்லி 170 ருபீஸ் மட்டுமே. இது ஒன்லி 170 ருபீஸ் மட்டுமே. ஜென்ஸோடதாக இருந்தாலும் அவங்களுடைய சேவிங் க்ரீமு, அது பேர் ரேஷர், அது என்ன சொல்கிறதுக்குன்னு ட்ரிம்மர் எல்லாமே இதில் வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே, அதாவது குழந்தைங்கள்லேருந்து அடல்ட் வரைக்கும் ஜென்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ் ஆகக்கூடிய இந்த பொருள் என்னன்னா ட்ராவல் கிட்டு ஒன்லி 170 ருபீஸ். டக்குன்னு புக் பண்ணிக்க மேம், சூப்பராக இருக்கும். வாட்டர் ப்ரூஃபு ஒன்லி 170 ருபீஸ் மட்டுமே. ஸோ அடுத்த ப்ராடக்ட் கலர்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டு வாவ், ஒரு சூப்பரான பேக் ஓகேங்களா. ஸோ நம்ம இங்கே பின்னாடி நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். பேக் இதில் தான் திங்ஸ் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், இது நார்மலாக யூஸ் பண்ணால் ஒரு ஹேண்ட்பேக் ஓகேங்களா. இது ஜிம்மு பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எல்லாருக்குமே கிஃப்டாக கொடுக்கலாம். அது நம்ம மார்க்கெட் போகிறோம் எங்கே போகிறோம்னா நம்மளுடைய பேக்லேயே ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கலாம். இடம் இல்லை அப்படின்னாலும் அதே மாதிரி ஜிம்முக்கு நம்ம போகிறோம்னாலும் அழகாக என்ன பண்ணிக்கலாம், இப்படி போட்டுட்டு அழகாக இப்படி போட்டுட்டு ஓகேங்களா. ஸோ பேக்கில் என்ன பண்ணிக்கலாம், பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பியோர் காட்டன் இது ஓகேங்களா, பியோர் காட்டன் பேக் ஓகேங்களா. சூப்பரான ஒரு பேக். இந்த பேக்கை கைப்பிடி வச்சு ஸ்டிச் பண்ணி பியோர் மெட்டீரியல், நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல். ஒன்லி 2 பீஸ் ஒன்லி எவ்வளோக்கு நம்ம கொடுக்கலாம் சொல்லுங்கள். 2 பீஸ் ஒன்லி 100 ருபீஸ் மட்டுமே ஓகேங்களா. 2 பீஸ் ஒன்லி 100 ருபீஸ் மட்டுமே. 2 பீஸ் ஒன்லி 100 ருபீஸ். இது ஸ்டிச்சிங் காஸ்ட்டே நம்ம 100 ருபீஸ் கொடுக்கணும். பட் நம்ம பேக்கை என்ன பண்ணுறோம், 2 பீஸே 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஒரு பீஸே 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 2 பீஸே ஒன்லி 100 ருபீஸ் மட்டுமே ஓகேங்களா. 2 பீஸ் ஒன்லி 100 ருபீஸ் மட்டுமே. ஸோ 2 பீஸ் ஒன்லி 100 ருபீஸ் ஓகேங்களா. நம்ம பேக்கில் காட்டவே இல்லை. 2 பீஸ் ஒன்லி 100 ருபீஸ். ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா 75 ருபீஸு. 2 பீஸ் ஆஃபராக கொடுத்துட்றேன், ஒன்லி 100 ருபீஸ். இந்த மாதிரி யூனிக் ப்ராடக்ட்லாம் வரும்போது வாங்கி வச்சுங்க மேம். நம்ம வீட்டு குழந்தைங்கலாம் இப்போ வெளியில் ட்ராவல் போகிறோம். ஸோ அழகாக அவங்களோட திங்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம், அவங்களோட ஸ்நாக்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி போட்டோம்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. நல்லா சுருக்கிட்டு சரி, நான் ஏதோ இது பண்ணிட்டேன், சுருக்கிடலாம் ஓகேங்களா. சூப்பரான பேக். நான் இதை ஓப்பன் இதுக்காக வச்சு இவ்வளோ பெரிய பேக் பாருங்கள். ஒன்லி 2 பீஸ் ஒன்லி 100 ருபீஸ். இது பியோர் நல்ல ஒரு எக்ஸ்போர்ட் பேகு ஓகேங்களா. கேன்வாஸ் மெட்டீரியல். இது பேஸ்கட் அவைலபிள் இருக்குதுங்க மேம். ஷோபா மேம் பேஸ்கட் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா. கரெக்டாக அந்த இது இருக்கப்பா பேஸ்கட்டு சாரியாக இருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு வரலையா, கேட்லாக்ல இருக்கா. ஓகே. ஐ ஆம் ஸ்மிதா மேம். தேங்க்யூ மேம், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் மேம். ஸோ இந்த பேகு இப்போ அந்த சினிஃபில் இருக்கிறவங்களாம் அது ஒரு மாதிரி எலாஸ்டிக் எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி ஒரு பேக் வச்சுருக்காங்களா. ஸோ அந்த டைப் ஆஃப் பேக். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கிறது, அவங்க இதுக்கு வச்சுக்கிற மாதிரி. தேங்க்யூ. வா சுமிதா மேம். ஓகே மேம். இது வேறு நம்பராக இருக்குதுங்க மேம். இது இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது விருப்பம் வேணா கூட அழகாக இதுலேயே இது வேணுன்னா எம்ப்ராய்டரி போட்டுக்கலாம்னு சொல்ல வந்தல. இது எம்ப்ராய்டரி மேம், இது நார்மல் கிடையாது. இந்த மாதிரி ஹேங்கில் வச்சுக்கலாம். 2 பீஸ் ஒன்லி 200 ருபீஸு. 2 கலர் அவைலபிள் இருக்குது. இது கேன்வாஸ் மெட்டீரியல். ஸோ இதுக்கு ஒர்க்கும் அதிகம் சரிங்களா. ஸோ இந்த ஹேண்டில் 2 கலர் அவைலபிள் இருக்குது. இதில் நம்ம வச்சுக்கலாம். இதில் அழகாக 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். வெளியில் எங்கேயாவது போகிறோம், இப்போ நாளைக்கே நம்ம ஓட்டு போட போகிறோன்னா நம்ம எல்லாம் ஹேண்ட்பேக்கே வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. பியூர் காட்டன் பேக் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிளாத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். அழகாக ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். நம்மளுடைய செல்ஃபோனும் வச்சுக்கலாம். ஸோ அழகாக ஸ்டைலிஷாக நம்ம இதையும் கொண்டு போகலாம் ஓகேங்களா. ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, யாருக்கும் எதுவும் இருக்காது, நமக்கும் நல்லாயிருக்கும் சரிங்களா. ரெண்டாவது என்னென்னா இது பாருங்கள், ஒரு இது மாதிரி இது ஃபுல்லாமே எம்ப்ராய்டரி மேம். இது வந்து அப்ளிக் ஒர்க்கு, இது ஃபுல்லாமே எம்ப்ராய்டரி. ஸோ இது ஃபுல்லாமே இதெல்லாம் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிடு. ஸோ தம்பி ஃபோனு ஓகே மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸோ ஆமாம், நீங்கள் உங்கள் ஃபோனில் இருந்து தான் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. தம்பி கேட்டேன்னு சொல்லுங்கள் மேம். ஸோ 2 பீஸ் வந்து ஒன்லி 200 ருபீஸ் மட்டுமே. இந்த 2 பீஸ் ஒன்லி 200 ருபீஸ்
தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸோ 2 பீஸ் ஒன்லி, 2 பீஸ் ஒன்லி 200 ருபீஸ் மேம்.